Hi friends, in this class நம்ம என்ன பார்க்க போறோம்னா process costing chapterல final touch sum number 49 நம்ம பார்க்க போறோம். இதுதான் கடைசி sum இந்த process costing chapterல ஓகேங்களா. So sum number 49 வந்து பாத்தீங்கன்னா இதுல joint cost பத்தி நம்ம பார்க்க போறோம். So joint cost நம்ம apportion பண்றதுக்கு 3 types of technique நம்ம இதல யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. So joint product நம்ம எப்படி apportion பண்ணுவோம்? First method என்னன்னா weight or physical quantity method. So weight இல்ல physical quantity இந்த ரேஷியோல நம்ம apportion பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தா மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி வேல்யூவை பேஸ் பண்ணி இல்லை குவான்டிட்டி அண்ட் வெயிட்டை பேஸ் பண்ணி என்ன இருக்கும் வேரியபிள் காஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி வேரியபிள் காஸ்ட் இருக்கும். ஸோ உங்களோட வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, மார்ஜினல் காஸ்ட் தான் ஓகேவா. ஸோ மார்ஜினல் காஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா பிசிக்கல் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம அப்போர்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் அதில் வரக்கூடிய ஃபிக்ஸடு காஸ்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஜாயிண்ட் காஸ்ட்டில் வேரியபிள் காஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லி நம்ம ரெண்டாக பிரிப்போம். மார்ஜினல் காஸ்ட்டை வந்து எப்போவுமே குவான்டிட்டியை பேஸ் பண்ணி அதை சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம குவான்டிட்டி பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் வெயிட்டை பேஸ் பண்ணி குவான்டிட்டியை பேஸ் பண்ணி இந்த மார்ஜினல் காஸ்ட்டை மட்டும் அப்போர்ஷன் பண்ண போகிறோம். ரிமைனிங் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கான்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஆக்சுவலாக என்னது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை அப்போர்ஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இது ரெண்டாவது மெத்தடை. மூணாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த காஸ்ட்டுமே செல்லிங் வேல்யூ சேல்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம அப்போர்ஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த சேல்ஸ் வேல்யூவை நம்ம ரேஷியோ எடுத்தேன் அந்த பேசிஸில் நம்ம அப்போர்ஷன் பண்ண போகிறோம். இது மூணாவது மெத்தட் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான சம் இந்த ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டர்லேயே கடைசி சம் தான் உங்களுக்கு சிம்பிளான சம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சம்லேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் இருந்து கொஞ்சமாக இறங்கி கடைசி ரொம்ப சிம்பிளான சம்முக்கு கொண்டு வந்திருக்காங்க ஓகே. ஓகே, ஸோ சம் நம்பர் 49 வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்ட் மெட்டீரியல் 5000, டேரக்ட் லேபர் 3000, வேரியபிள் ஓவர் ஹெட் வந்து 2000. ஸோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வந்து 2000 கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஓகே, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. ஸோ 2 ப்ராடக்ட் இருக்குது, ஏ அண்ட் பி ப்ராடக்ட். ஸோ ஏ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 குவிண்டால்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 80 ஓகேங்களா. பி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 குவிண்டால் வந்து சேல் பண்ணுறாங்க அட் த ரேட் ஆஃப் 40 பெர் குவான்டிட்டி ஓகேங்களா. ஸோ பெர் குவிண்டால் கிளியரா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மூணு மெத்தட்லேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயிண்ட் காஸ்ட்டை அப்போர்ஷன் பண்ண போகிறோம். அப்போர்ஷன் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் மைனஸ் அந்த ஜாயிண்ட் காஸ்ட்டை நீங்கள் அப்போர்ஷன்ட் ஜாயிண்ட் காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ மூணு மெத்தட்லேயுமே நம்ம வந்து ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண போகிறோம் கிளியரா. ஓகே, ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே நம்ம என்ட்ரோம் சொல்யூஷனுக்குள்ளே நம்ம வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தடில் போட போகிறோம்னா வெயிட் பேசிஸில் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ வெயிட் ஆர் குவான்டிட்டி பேசிஸில் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ அப்போ குவான்டிட்டி வந்து நீங்கள் மேலே எழுதிக்கோங்க. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 குவிண்டால்ஸ் இருக்குது. ஸோ ஏக்கு வந்து 100 குவிண்டால்ஸ் எழுதிக்கோங்க. பிக்கு வந்து எத்தனை குவிண்டால் இருக்குது 150 குவிண்டால் இருக்குது. ஸோ பிக்கு வந்து குவான்டிட்டி வந்து 150ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக எத்தனை குவான்டிட்டி இருக்குது 100 + 150 போட்டிங்கன்னா டோட்டலாக ஏ அண்ட் பி சேர்த்து 250 குவான்டிட்டி இருக்குது கிளியரா. ஓகே, ஸோ இப்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் சேல்ஸ்லேருந்து ஜாயிண்ட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணோன்னா டோட்டல் காஸ்ட்டுங்கிறது தான் ஜாயிண்ட் காஸ்ட் ஓகேங்களா. இல்லை ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜாயிண்ட் காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 80 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 100 குவிண்டாலுக்கு ஸோ 100 × 80 நீங்கள் போட்டிங்கன்னா 8000 வரும். இது சேல்ஸ் ஃபார் ப்ராடக்ட் ஏ. இப்போ பிக்கு வந்து பார்ப்போம். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 குவிண்டால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் 40 ரூபா செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா. ஒரு குவிண்டாலுக்கு 40 ரூபா செல்லிங் ப்ரைஸ். அப்போ 150 குவிண்டாலுக்கு 150 × 40 போட்டிங்கன்னா 6000 ரூபா நமக்கு வரும் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஏக்கு வந்து 8000 சேல்ஸ், பிக்கு வந்து 6000 சேல்ஸ், டோட்டலாக எவ்வளோ வருது 8000 + 6000 போட்டிங்கன்னா 14000 வந்து டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டாக நமக்கு வரும் ஓகேங்களா. ஓகே, இப்போ ஜாயிண்ட் காஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஜாயிண்ட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த சம்மில் ஜாயிண்ட் காஸ்ட்டை டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்தது தானே ஜாயிண்ட் காஸ்ட்டை. டேரக்ட் மெட்டீரியல் ஃபார் 5000 ஓகேங்களா. ஸோ கேல்சி எடுத்துக்கோங்க. கேல்சியில் டேரக்ட் மெட்டீரியல் 5000, டேரக்ட் லேபர் 3000 + 2000 வந்து வேரியபிள் ஓவர் ஹெட் ப்ளஸ் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் 2000. ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் காஸ்ட் வந்து 12000 வருது. ஸோ நீங்கள் 12000 ஜாயிண்ட் காஸ்ட்டாக போட்டுக்கோங்க ஓகேண்ணா. ஸோ 12000 நீங்கள் டோட்டலில் ஜாயிண்ட் காஸ்ட்டில் டோட்டலில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஏ அண்ட் பிக்கு நம்ம தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம் ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறோம் அப்போர்ஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா.
ஓகே, ஸோ எந்த பேசிஸில் நம்ம பண்ண போகிறோம்? வெயிட் பேசிஸில் நம்ம பண்ண போகிறோம். குவிண்டால் எவ்வளோ குவிண்டால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த வெயிட் பேசிஸில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த 12,000 வந்து பார்த்தீங்கன்னா 250 குவிண்டாலுக்குன்னா 100 குவிண்டாலுக்கு எவ்வளோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏவோட ப்ராடக்ட் தெரிஞ்சிடும். கிளியரா? 12,000ங்கிறது 250 குவிண்டாலுக்குன்னா 100 குவிண்டாலுக்கு. ஸோ இந்த ரேஷியோவில் போடணும். ஓகேங்களா? ஸோ 12,000ங்கிறது 250 குவிண்டாலுக்குன்னா டோட்டல் 250 தான். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 100 குவிண்டால். ஸோ 100 குவிண்டாலுக்கு மட்டும் எவ்வளோங்கிறது கேல்குலேட் பண்ணோம். ஸோ கேல்குலேட்டில் 12,000/250 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4,800 வரும். கிளியரா? ஓகே, இப்போ பிக்கு நீங்கள் போடுறப்போ 12,000ங்கிறது டோட்டல் 250 குவிண்டாலுக்குனா டோட்டல் வெயிட் 250 குவிண்டாலுக்குனா பிக்கு வந்து 150 குவிண்டால். ஸோ 150 குவிண்டாலுக்கு எவ்வளோ வரும்? ஓகேங்களா? ஸோ 12,000ங்கிறது டோட்டல் 250க்குனா பி 150க்கு எவ்வளோ வரும்? ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கேல்குலேட் போடுங்க. 12,000/250 × 150 போட்டிங்கன்னா 7,200 வரும். இது வந்து ஜாயிண்ட் காஸ்ட் ஃபார் பி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஏக்கு வந்து அப்படின்னா சேல்ஸ் 8,000, ஜாயிண்ட் காஸ்ட் வந்து 4,800. ஸோ ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3,200 வந்து ப்ராஃபிட்டாக வரும். ஓகேங்களா? ப்ராடக்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 6,000, ஜாயிண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,200. ஸோ ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வருது 1,200 வந்து லாஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது? ஏக்கு வந்து 3,200, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,200ங்கிறது லாஸு. ஸோ ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3,200 - 1,200 போட்டிங்க அப்படின்னா 2,000ங்கிறது ப்ராஃபிட்டு. ஸோ ஹரிசாண்டல் வேஸும் நீங்கள் போடலாம், இல்லை மேலே இருந்து பாருங்கள். டோட்டல் சேல்ஸ் வந்து 14,000, டோட்டல் காஸ்ட் வந்து 12,000. ஸோ ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணுறப்போ 2,000ங்கிறது ப்ராஃபிட் ஃபார் போத் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங் பேசிஸில் போட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கான்செப்ட் இவங்க கொடுத்தது கான்செப்டுவலாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது என்னது? வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் காஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் அவுட்புட் இல்லை நம்பர் ஆஃப் வெயிட் இல்லை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி பேஸில் வேரியபிள் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்ஜினல் காஸ்ட்டை அதாவது வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் பேசிஸ் ஆஃப் அவுட்புட் ஆர் வெயிட். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸில் அப்போர்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது வேரியபிள் காஸ்ட். இட் வில் பி சேஞ்ச் வித் த சேஞ்சஸ் இன் அவுட்புட் ஆர் சேஞ்சஸ் இன் வெயிட். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ இந்த அவுட்புட் ஆர் வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம அப்போர்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மார்ஜினல் காஸ்ட்டை. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டை எதை பேசிஸில் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை கான்ட்ரிபியூஷன் பேசிஸில். நம்ம மார்ஜினல் காஸ்ட் சீட்டில் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டால் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வரும். ஓகேங்களா? ஸோ கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் ப்ராஃபிட், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டால் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வரும். ஓகேங்களா? ஸோ கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கிளியரா? ஸோ கான்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் போடுறோம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை எந்த பேசிஸில் அப்போர்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க? கான்ட்ரிபியூஷன் பேஸில் அப்போர்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கான்செப்டுவலாக தான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, காஸ்ட் மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக்கில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்டை நம்பர் ஆஃப் அவுட்புட் பேசிஸில் எடுப்போம், ஃபிக்ஸட் காஸ்ட்டை கான்ட்ரிபியூஷன் பேசிஸில் எடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த கான்செப்டை அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் தெளிவாக அவங்க கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக்கில் போட சொல்லியிருக்காங்கன்னா வேரியபிள் காஸ்ட்டை நம்பர் ஆஃப் அவுட்புட் பேசிஸில் எடுப்போம். ஓகேங்களா? அதுவே ஃபிக்ஸட் காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கான்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பேசிஸில் நீங்கள் எடுக்கணும். கிளியரா? ஓகே, ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பேசிஸில் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தனித்தனியாக நம்ம பிரிப்போம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து நார்மலாக நம்ம அப்பில் போட்ட மாதிரி 100 குவான்டிட்டி இன்ட்டு 80 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 100 குவிண்டால் இன்ட்டு 80 ரூபா போட்டிங்கன்னா 8,000 வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 குவிண்டால் இன்ட்டு 40 ரூபா நீங்கள் போடுவீங்க. ஸோ 150 குவிண்டால் இன்ட்டு 40 ரூபா போடுறப்போ 6,000 ரூபா நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ மார்ஜினல் காஸ்ட்டை சீட்டு மாதிரியே நம்ம வந்து இந்த கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சேல்ஸில் வந்து நீங்கள் வேரியபிள் காஸ்ட் ரெடியூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வரும். அதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது ஜாயிண்ட் காஸ்ட் தான், ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது ஜாயிண்ட் காஸ்ட் தான். இதை நம்ம அப்போர்ஷன் பண்ண போகிறோம் அந்த பேசிஸ் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் த பேசிஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ வேரியபிள் காஸ்ட் வந்து டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், இது மூணுமே வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ 5,000 + 3,000 + 2,000 போட்டுக்கோங்க.
5000 + 3000 போட்டால் 8000 வரும். 8000 + 2000 போட்டால் 10000 வரும். ஓகேங்களா? ஸோ 5000 + 3000 + 2000 போடுறப்போ உங்களுக்கு 10000 வந்து வேரியபிள் காஸ்ட்டாக வரும். இது நீங்கள் டோட்டலில் போட்டுக்கோங்க. டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இப்போ ஏக்கு தனியாக பிக்கு தனியாக நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த குவிண்டால். ஓகேங்களா? ஸோ குவிண்டால் அவுட்புட் வந்து எவ்வளோ இருக்குது? இங்கே 200, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 இருக்குது. இந்த பேசிஸில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ டோட்டல் குவிண்டால் எவ்வளோ? 100 + 150 போடுறப்ப இங்கே 250 வந்து டோட்டல் குவிண்டால். கிளியரா? இந்த பேசிஸ் தான் நம்ம போட போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10000ங்கிறது டோட்டல் அவுட்புட் 250க்குனா 100க்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த 10000ங்கிறது டோட்டல் குவிண்டால் 250க்குனா ஏக்கு 100. ஸோ 100க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 4000 வரும். ஸோ 10,000 / 250 × 100 போட்டிங்கன்னா 4000 உங்களுக்கு வரும் வேரியபிள் காஸ்ட் ஃபார் ஏ. ஓகேங்களா? இப்போ வேரியபிள் காஸ்ட் ஃபார் பி நீங்கள் எப்படி போடுவீங்க? 10,000ங்கிறது 250 குவான்டிட்டிக்குனா 150 குவான்டிட்டிக்கு எவ்வளோன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணணும். ஸோ 10,000 / 250 × 150 நீங்கள் கேல்குலேட் போடுங்க. 6000 வேரியபிள் காஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் பிக்கு உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ சேல்ஸ் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் இருக்குது. ஸோ ஈஸியாக கான்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். ஸோ 8000 - 4000 போட்டிங்கன்னா இங்கே 4000. ஓகேங்களா? அதே மாதிரி 6000, இங்கேயும் 6000 இருக்குது. அப்போ கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும்? எதுவுமே வராது. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் 0வாக நீங்கள் போட்டுக்கணும். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருது? ப்ராடக்ட் ஏக்கு வந்து 4000, ப்ராடக்ட் பிக்கு வந்து 0. ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து 4000. கிளியரா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எதை அப்போர்ஷன் பண்ண போகிறோம்? ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம அப்போர்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லாம்? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நீங்கள் 2000 சொல்லி இந்த டோட்டல் காலம்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த 2000 வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேசிஸில் நம்ம அப்போர்ஷன் பண்ண போகிறோம்? கான்ட்ரிபியூஷன் பேசிஸில் நம்ம அப்போர்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கான்ட்ரிபியூஷன் இங்கே வந்து ஏக்கு வந்து 4000, பிக்கு வந்து 0, டோட்டலாக 4000 இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போது ஃபிக்ஸட் காஸ்ட் டோட்டல் 2000 / 4000னா 2000 / 4000னா ஏக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது? 4000 இருக்குது. ஸோ 4000க்கு எவ்வளோ? கிளியரா? ஸோ 2000ங்கிறது டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 4000னா ஏவோட கான்ட்ரிபியூஷன் வந்து 4000. ஸோ அதுக்கு எவ்வளோங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 2000 / 4000 × 4000 போட்டால் அதே தான் வரப்போகுது. 2 அடி போயிடும். ஸோ உங்களுக்கு 2000 தான் உங்களுக்கு வேரியபிளுக்கு அது ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் ஏக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. பிக்கு என்ன வரும்? பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை. ஸோ 2000 / 4000 × 0 நீங்கள் போட்டிங்கன்னா பிக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் ஃபார் ப்ராடக்ட் ஏக்கு வந்து 4000 - 2000 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் 2000 வரும். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் 0, ஃபிக்ஸட் காஸ்ட்டும் 0. ஸோ ப்ராஃபிட் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? A + B = 2000. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் பேசிஸில் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ மார்ஜினல் காஸ்ட்டை எப்போவுமே எந்த பேசிஸில் எடுப்போம்? அவுட்புட் பேசிஸில் நம்ம எடுப்போம். இது ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம கான்ட்ரிபியூஷன் பேசிஸில் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டினில் வந்து சேல்ஸ் வேல்யூ பேசிஸில் எடுக்க சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் வேல்யூ பேசிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. சேல்ஸ் வேல்யூ நம்ம ஆல்ரெடி மேலே போட்டிருக்கோம். ஸோ 100 குவிண்டாலுக்கு 80 ரூபா, 1 குவிண்டாலுக்கு 80 ரூபானா 100 குவிண்டாலுக்கு 8000 சொல்லி போட்டோம். 1 குவிண்டாலுக்கு 40 ரூபானா 150 குவிண்டாலுக்கு 6000 சொல்லி நம்ம போட்டோம். ஸோ டோட்டல் சேல்ஸ் வேல்யூ 8000 + 6000 நீங்கள் போடுறப்போ 14000ங்கிறது டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஜாயிண்ட் காஸ்ட் நம்ம எடுப்போம். ஜாயிண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் சேர்த்து உங்களுக்கு 12000 சொல்லி இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே. ஸோ இது மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜாயிண்ட் காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் சேர்த்து டோட்டல் ஜாயிண்ட் காஸ்ட் வந்து 12000. ஸோ இந்த 12000 சேல்ஸ் வேல்யூவில் அப்போர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 12000 / டோட்டல் சேல்ஸ் வந்து 14000. 12000 வந்து 14000க்குனா ப்ராடக்ட் ஏ 8000க்கு எவ்வளோ? அதே மாதிரி 12000ங்கிறது 14000க்குனா ப்ராடக்ட் பிக்கு 6000க்கு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அது சிம்பிள். நீங்களே கேல்சியில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ப்ராஃபிட் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அவ்வளோதான், சம்ஸ் வந்து அவ்வளோதான். வைக்கலாம். ஸோ சின்ன சம் தான். வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸுக்கு 10 to 15 மினிட்ஸில் இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரஃப் கால்குலேஷன் நீங்கள் போடுறப்போ ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேலாம். ஸோ இதோட ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா மொத்தமாக உங்களுக்கு 25 சம் ப்ராசஸ் காஸ்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு கான்செப்ட் 100% ஆஃப் த கான்செப்ட்டுக்கு மேலேயே நமக்கு வந்து கவர் பண்ணியாச்சு நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியலில். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை தாண்டி எந்த கான்செப்ட்டும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் பிடிஎஃப்பும் நான் சென்ட் பண்ணுறேன். அந்த பிடிஎஃபை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். அந்த பிடிஎஃபை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்த கான்செப்டில் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸிமம் எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் செக் பண்ணிட்டேன். ப்ராசஸ் காஸ்டிங் பிடிஎஃப் ஆக்சுவலாக அந்த பிடிஎஃப்பில் என்ன இருக்குன்னா நான் அனுப்பக்கூடிய பிடிஎஃப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எந்த அடிஷ்னல் கான்செப்டும் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஏன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 25 சம்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த 25 சம்ஸ்லையுமே 100% ஆஃப் த கான்செப்ட் வந்து கவர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எந்த கான்செப்டும் இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தான் பெஸ்ட்டு. ஸோ அதை ஃபுல் சம்மும் நீங்கள் வந்து பாருங்கள். பிடிஎஃப்பில் உள்ளதை நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம பார்த்த கான்செப்டை தாண்டி ஏதாச்சும் ஒன்று கேட்டிருக்காங்களா அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்க. அப்படி ஏதாச்சும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் டவுட் செஞ்சால் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் காஸ்டிங்கில் எங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்குள்ளே போக வேண்டாம், பிடிஎஃப்குள்ளே போக வேண்டாம், ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு அடிஷ்னல் கான்செப்ட் கேட்டிருக்காங்களா செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணதில் இது வரைக்கும் கேட்டதில்லை. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள், நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும். ஸோ ப்ராசஸ் காஸ்டிங் இதோட கவர் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் சம்மும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரஃப் கேல்குலேஷனாக நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ போட்டு பார்க்குறப்போ டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, பை.